ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த மார்னிங் ரொட்டீன் பற்றி ஆல்ரெடி பார்த்துருக்கோம். மார்னிங் நம்ம டே ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப முக்கியமாக ஒரு சில ஹேபிட்ஸோடு நம்ம டேவை ஸ்டார்ட் பண்ணுறது, அந்த நாள் முழுக்க நம்ம எப்படி ஸ்பெண்ட் பண்ண போகிறோன்றதை பார்த்திங்கன்னா நிர்ணயிக்க போகிற முதல் 1 மணி நேரம். ஸோ அந்த ஹேபிட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஃபஸ்ட் 1 ஹவரில் எக்ஸசைஸ் பண்ணுறது, மெடிடேட் பண்ணுறது, நல்ல புக்ஸ் வாசிக்கிறது, ரைட், நல்ல ஆடியோஸ் லிசன் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஹேபிட்ஸ் பார்த்தோம். ஆக்சுவலாக இது ஒரு 7 days அட்லீஸ்ட் ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கோங்க, ஒரு 7 நாள். ஓகே, அதில் ரொம்ப முக்கியமாக என்ன அப்படின்னா, நீங்கள் காலையில் எழுந்ததும் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் எதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா எக்ஸசைஸ் கொடுக்கலாம். ஸோ தட் நல்ல பிரிஸ்காக உங்கள் பாடி நல்லா வார்ம் அப் ஆகும். ஆக்சுவலாக ரைட்டு, சயின்டிஃபிக்கலாக ஒரு சில ஹார்மோன்ஸ் சுரக்கிறது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். நீங்கள் ஈவன் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சயின்டிஃபிக்கலாக அதோட எஃபெக்ட்ஸ் என்னென்னு நமக்கு புரிய வரும். பட் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலி ரொம்ப ஏர்லியராக நம்ம காலையில் எழுந்து அட்லீஸ்ட் நம்ம இப்போ நார்மலாக ஒரு 6 o'clock எழுந்துக்கிறோம் அப்படின்னா, நார்மலாக ஒரு 1 hour பிஃபோர் ஒரு 5 o'clock எழுந்துக்கலாம். இல்லை ஒரு 7 o'clock எழுந்துக்கிற ஒரு ஹேபிட் இருக்குது அப்படின்னா ஒரு 1 hour பிஃபோர் எழுந்துக்க ட்ரை பண்ணுங்கள். ட்ரைன்றதை விட நீங்கள் பண்ணணும்னு ஒரு 7 நாள் ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணுங்கள். ரியலாகவே நமக்கு ஒரு சில விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் பார்த்தீங்க அப்படின்னா அதோட கரு நமக்கு புரிய ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒரு 1 week ஜஸ்ட் கிவ் அ ட்ரை உங்கள் ஹெல்த்துக்காக, ரைட், உங்களோட ஹெல்த், உங்களோட நல்ல மைண்ட் செட்டு, ரொம்ப லைஃப்பை நல்லா லீட் பண்ணுறதுக்காக நீங்கள் இதை ஒரு 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 சேலஞ்சாக எடுத்து உங்களுக்கு நீங்களே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கோங்க, எடுத்து பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 1 hourல ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் எது கொடுக்கலாம் அப்படின்னா எக்ஸசைஸ்க்கு கொடுங்க. ஸோ எக்ஸசைஸ் அப்படின்னும் போது ஒரு சில லிங்க்ஸ் அட்டாச் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற ஒரு டைம் இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இந்த லிங்க்ஸில் ரொம்ப சிம்பிளாக நம்ம பாடியை வார்ம் அப் பண்ணுற தேவையான விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த விஷயங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது கான்செப்ட் என்ன, எக்ஸசைஸ் அப்படின்னும் போது நீங்கள் பெருசாக ஜிம், ஏரோபிக்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்றது கூட இல்லை. அட்லீஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு வாக் போகிறது, நல்ல பிரிஸ்க் வாக் போகிறது, ரைட், இல்லை ரன்னிங் கொண்டு வர்றது. எடுத்தவொன்னே ரன் பண்ண முடியல அப்படின்னா கூட வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப வேகமாக நடக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், ரைட், நல்லா ஸ்வெட் வர அளவுக்கு. இல்லை ஸ்கிப்பிங் பண்ணுங்கள், ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ரைட். ஸோ அது பண்ணும்போது நல்ல பாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வார்ம் அப் ஆகும். அண்ட் முக்கியமாக நம்ம பார்த்த மாதிரி நல்ல குட் ஹார்மோன்ஸ் நம்ம பாடியில் சுரக்க ஸ்டார்ட் ஆகும். அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சயின்டிஃபிக்கலாக என்டார்ஃபின் முக்கியமாக. ஸோ அந்த ஹார்மோன் நமக்குள்ள ஒரு நல்ல ஒரு உணர்வை கொடுக்கும், ரைட். அண்ட் முக்கியமாக நம்ம ஸ்ட்ரெஸ் லெவலில் ரெடியூஸ் பண்ணணும். ரொம்ப கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்கும், ஒரே பரபரப்பாக இருக்கும் அப்படின்னும் போது அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அந்த ஹார்மோன் ஆதிக்கம் பண்ணும்போது சப்போர்ட் பண்ணுது, ரைட். ஸோ அப்போது ஃபஸ்ட் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ஆஃப்டர் எக்ஸசைஸ் நம்ம பாடி நல்லா வார்ம் அப் ஆகிருக்கும். ஆஃப்டர் தட் நம்ம மெடிடேட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்ல ஒரு உணர்வு எனக்கு பர்சனலாக கிடச்சிருக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மெடிடேஷன் அப்படின்னும் போது நீங்கள் ஜஸ்ட் கண் மூடி மூச்சின் மேலே ரொம்ப கவனமாக இருக்கிறது, அது நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம், ரைட்டா. அது உங்களுக்கு பண்ண வரல அப்படி நீங்கள் தான் இப்போ இனிஷியலாக ஏதோ ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப நேரம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னா ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச சாங் போட்டுக்கோங்க, ரைட். ஸோ அந்த சாங் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல லிரிக்கல் சாங்காக போட்டுக்கோங்க. ஓகே, நீங்கள் போர்ஷன் அந்த மெடிடேஷன் ஓரியன்டாக பார்த்தீங்கன்னா லிங்க் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். அதில் நல்ல கைடன்ஸ் இருக்கும் எப்படியெல்லாம் மெடிடேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளோட பாடி மூமெண்ட்ஸ் பெருசாக இல்லாமல் நல்லா கீழே சமணம் போட்டு நம்மளோட உள்ளங்கை மேல்வானம் பார்த்தா மாதிரியோ இல்லை ஜின்முத்திரை அந்த மாதிரி இந்த வீடியோவில் கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்மளோட போஸ்டர் மாறக்கூடாது, அசையாமல் அந்த ஹோல் பாடி பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நமக்கு சில டைமில் பெயின் ஏதாவது க்ரியேட் ஆகும், வலிகள் இருந்தாலும் பரவாயில்ல, திருப்பி அந்த பெயினில் ஃபோக்கஸ் இல்லாமல் லிரிக்ஸில் நீங்கள் கவனத்தை கொண்டு போங்க. ஓகே, ஸோ சாங்கை ஓட விட்டுட்டு நல்லா கண்ணை மூடிட்டு நல்லா நேராக உங்களோட தலை நேராக, உங்களோட முதுகு தண்டு நல்லா நேராக இருக்கணும். ஸ்பைனல் கார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா நேராக. அண்ட் மேக்ஸிமம் கிழக்க பார்த்த மாதிரி பண்ணுறது ரொம்ப நல்லது. டுவர்ட்ஸ் ஈஸ்ட்டு நம்ம பார்த்த மாதிரி கீழே உட்காந்து பண்ணுறது நல்லது. கீழே அது ஒரு பெட்ஷீட் அந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கோங்க, பெட்ஷீட் ஒரு எல்ஸ் ஒரு மேட் போட்டுட்டு பண்ணுறது நல்லது. ஸோ அப்போது ஒரு 5 minutes இல்லை 2 minutes ஒரு சாங்கோ 2 சாங்கோ லிசன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். பண்ணும்போது மெயின் திங் உங்கள் பாடியில் மூமெண்ட்ஸ் இருக்கக்கூடாது, அதில் ஃபோக்கஸ் வச்சுக்கோங்க. அது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த பெயின் எல்லாம் பெருசாக தெரிய ஆரம்பிக்காது. அது ஒரு நல்ல ஒரு ப்ளசன்ட் ஃபீல் கொடுக்கும். இதை தொடர்ச்சியாக பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸசைஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, தென் மெடிடேஷன். இது 2 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு இதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து இதை ஹேடப் பண்ணுங்கள்.
இன்னும் ஃபர்தராக உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா புக் ரீடிங்கோ இல்லை இன்னும் சில ஹேபிட்ஸ் எல்லாம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் எந்த ஹேபிட்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஒரு 7 days வந்து கண்டினியூஸாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு ஒரு கமிட்மெண்ட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். எப்படி அப்படின்னா உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்து நீங்கள் ஒரு நாள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா Day 1 கம்ப்ளீட்டட் அந்த மாதிரி போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரைட்டா? ஸோ இது ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும் உங்களுக்கு. நம்ம அதில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போடணுன்ற ஒரு பர்பஸ்க்காகவே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். மெயினாக உங்களுக்காக தான் பண்ணுறீங்க. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நிறைய பேர் நம்மளோட சொசைட்டியில் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இன்ஸ்பயர் பண்ணலாம்ல நல்ல விஷயத்துக்கு. ரைட்? ஸோ இப்போ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போடலாம், இல்லை FBயில் போடலாம். ரைட்? ஸோ தொடர்ச்சியாக அதை நம்ம போட்டுக்கிட்டே வரணும். ஸோ அது ஒரு போதை மாதிரி ஆக்சுவலி என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு நல்ல டோபமைன் சுரக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஏன்னா யாராவது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறாங்க, பார்த்துட்டு தே கேன் அப்ரிஷியேட் யூ. ரைட்? அப்ரிஷியேட் பண்ணலாம், இல்லை சம்டைம்ஸ் சிலர் கலாய்க்க கூட செய்யலாம். பட் அதை பெருசாக எடுத்துக்காதீங்க, அப்ரிஷியேஷனை எடுத்துக்கோங்க. ரைட்? ஸோ அதை வந்து நிறைய டோபமைன் ஹார்மோன் நமக்கு சுரக்க ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அது வந்து அகைன் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ளசன்ட் ஃபீலை கொடுக்கும். ஓகே, ஸோ ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த சேலஞ்ச் ஒரு 7 days பண்ணுற ப்ராசஸில் ஈவன் நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். அண்ட் அப்டேட் பண்ணுற விஷயங்கள் அதோடைய அனுபவம் எப்படி இருக்கோ ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம சொசைட்டியில் நம்ம ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட்? ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அப்போ தான் நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். இது சம்மந்தமான லிங்க்ஸ் நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன், கீழே பாருங்கள். அண்ட் ஓவராலாக வந்து உங்களுக்கு இதை பிடிச்சிருது, கம்ப்ளீட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.